உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். உலகத்தில் எந்த மூலையில் எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு அமெரிக்காக்காரங்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு காரணமாக அவன் தான் இருப்பான். அதுமாரி இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே என்ன இழவு விழுந்தாலும் எங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதோட அடிவேரை பிடிச்சி போனீங்க அப்படின்னா அது அறிவாலயத்தில் தான் போய் நிற்கும். திமுக காரன் இல்லாத ஒரு தப்பு அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. எல்லா தப்புக்கு பின்னாடியும் அவன் தான் இருப்பான். இப்போ இந்த திருப்பதியில் மாட்டு கொழுப்பு நெய்யில் கலந்த விவகாரத்தில் அந்த லட்டை பிடிக்கிற நெய்க்கு மாட்டு கொழுப்பை கலந்துருக்கானுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு திமுக ஆதரவு பெற்ற நிறுவனம் தான் நெய் சப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு இப்போ ரைடு அப்படிங்கிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு திமுக ஆதரவு தொழிலதிபர் அப்படிங்கிறவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மாபாதக செயலை செய்யறதுக்கு இவனுங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இது அந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க தான் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு செய்யறதுக்காக நெய் அனுப்பியிருக்காங்க. 10 டேங்கர் நெய் அனுப்பியிருக்காங்க. 6 டேங்கர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுருச்சு. ஒரு சந்தேகத்தின் பேரில் மீதி இருக்கிற 4 டேங்கரை செக் பண்ணப்ப அதில் தான் இந்த கலப்படம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னு தேவசம் போர்டு அதிகாரியான சியாமலா ராவ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வெளியிலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் ரைடு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஏன் நான் திமுக காரன் மேலே ரொம்ப கோபத்திலே பேசுகிறேன் அப்படின்னா சில பதிவுகளை ட்விட்டர் பதிவுகளை இங்கே புகைப்படமாக போடுறேன் பாருங்கள். இந்த படத்தை பாருங்க. என்னடா இது பெருமாளுக்கு வந்த சோதனை, பீஃப் இஸ் எ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறாராம். இதை பதிவிட்டவன் ஒரு திமுக காரன். இவனோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இதில் இன்னொரு திமுக காரனோட பதிவை பார்த்துங்க. அதாவது திருப்பதி லட்டில் பீஃப் கலந்துருக்கு, அதை தான் நீங்கள் திண்டுறீங்க, இதுக்கு மேலே சைவம் சாப்பிட்றவங்க சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்கான். அதாவது இவன் பொண்டாட்டிலாம் பஸ்ஸில் போகும்போது எவனாவது இடித்தவங்க கூட அனுப்பி வச்சுருவானுங்க போல இருக்குது. அப்படி தானே இவன் பேசுகிறத நம்ம எடுத்துக்க முடியுது. தெரியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, மக்கள் அதை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதனால் அவங்க இதுக்கு மேலே சைவ உணவு அப்படிங்கிறத மாற்றிக்கணும் அப்படின்னா அப்போ ரோட்டில் போகும்போது எவனாவது ஒரு பொறிக்கு போய் இடிச்சிட்டான்னா அவன் தான் இடிச்சிட்டானேன்னு அவங்க கூட அனுப்பி வச்சுருவான் போல இருக்குது. இந்த மாதிரியான மனநிலை உள்ள நாய்ங்க தான் இதுங்க. அதோடு பார்த்தோன்னா இப்போ இந்த வேங்கை வயல் குடிநீரில் மலம் கலந்த விவகாரம், அந்த அப்பாவி மக்கள், பாவப்பட்ட மக்கள் அந்த தண்ணியை தெரியாமல் குடிச்சிட்டாங்க. இந்த நாய் சொல்கிற கருத்து எப்படி இருக்கு? மலம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டீங்க, இனிமேல் அதையே குடிங்கன்னு சொல்கிற மாதிரி தானே இந்த நாய் சொல்லுது. இவனெல்லாம் ஊருக்குள்ளே விட்டு வைக்கலாமா? முதல்ல இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகள்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பதிவு இருக்குது, ஒன்று ஒன்றா காட்டுறேன் கேட்டுங்க. இவனை பார்த்துங்க, பேர் பாலசுப்ரமணி. என்னடா இது லட்டு சாப்பிட்ட உடனே மாடு கத்துற சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அது திருப்பதி லட்டான், பீஃபில் செஞ்ச லட்டான், பீஃப் கொழுப்பில் செஞ்ச லட்டான், அப்படி தான் இருக்குமா. இந்த நாயெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்கள் முடிவு கூட்டுறேன். இந்த நாயை பார்த்துங்க, ஆஸ்பின் சிஎஸ் கிருபா அசைவ ஹோட்டல்காரன் இன்னும் சிறப்பு மெனு திருப்பதி லட்டுன்னு போட்டிருக்கானா. அவன் ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த நாய் யார் அப்படின்னு. எல்லாமே 200 ரூபா காசுக்கு எப்படி எகத்தாள மயிறு பேசிக்கிட்டு தெரியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னும் சில பதிவுகள் இருக்குது, தொடர்ச்சியாக நான் இதை எடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். பார்த்துங்க. கணேசன் இவனோட புகைப்படத்தை அந்த ப்ரொஃபைல் பிக்சரை பார்த்தாலே தெரியும் கருணாநிதி போட்டா வச்சுருக்கான். இவன் அப்புறம் எப்படி நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. அத்திம்பேல் இவ்வளோ நாளாக நீங்கள் திருப்பதி லட்டு திங்கல, பீஃப் ஃப்ரை தான் தின்னுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு போட்டிருக்கான். இவனுங்க இந்த மாதிரியான எச்சத்தன புத்தி அதெல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா சாச்சாத்து நீங்கள் திமுக காரன் அப்படின்னாலே பெரும்பகுதி வந்துடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அடுத்ததாக பாருங்கள், மாமி லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, எந்த நெய்யில் செஞ்சது? என்னது நெய்யா? இது பீஃப் கொழுப்பில் செஞ்சதுரி, அதான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மோரைங்கெல்லாம் பார்த்துங்க இதை எப்படி கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. புரட்டாசி மாதம் அதுவுமா இப்படி லட்டு தின்னுட்டு வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாங்களாம். அதாவது ஒரு தவறுதலாக ஒரு பொருள் அப்படிங்கிறது கலந்துருச்சு, அதை எவ்வளவு கேவலப்படுத்தணும் அப்படின்னு பட்டுறானே. இவனுங்களோட எல்லாத்தருடைய ஜாதி சான்றிதழ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்து வன்னியர், இந்து முக்குலத்தோர், இந்து பறையர், இந்து யாதவர், இந்து பிராமணர், இப்படி தான் இருக்கும். என்ன ஜாதியாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி இந்து அப்படிங்கிறதா இவங்களுக்கு மதமாக இருக்கும். ஆனால் தான் மதம் சார்ந்த ஒரு விவகாரத்திலே இப்படி நடந்திருக்கே அப்படின்னு கொஞ்சம் கூட இவனுங்களுக்கு அறிவு கூந்தல் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் நாம் நக்கல் கூந்தல் பண்ணுறோமே அப்படிங்கிற அறிவும் கிடையாது. அப்படின்னா இவனுங்களோட பிறவியே தப்பாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் கடுப்பில் பேச தான் செய்வேன். அதோட இவனுங்களாவது பரவாயில்ல, அன்னக்காவடிகள் அல்லக்கைகள் வெளியில் தெரியாதவங்கன்னு எடுத்துக்கலாம். திமுகவோட
ஐடி விங்கில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர். நம்ம ஸ்டாம் சித்தர் டான் அசோக் இருக்கானே, இவனுக்கு என்ன மரியாதை, அப்படிதான் பேசுவேன். இந்த டான் அசோக்கோட பதிவை பார்த்துக்குங்க. திருப்பதி லட்டு இல்லடா அது, இனிமே பீஃப் கோலா உருண்டை. யாரு? இந்த ஆஸ்திரிய ஸ்டாம் சித்தர் இந்த எச்சப்புரிக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, ஏற்கனவே கருணாநிதி பேரில் ஆஸ்திரியாவில் ஸ்டாம்ப் ஓட்டினாங்கன்னு சொல்லி கருணாநிதியவே ஏமாற்றி காசு வாங்கி தின்ன ப்ராடக்ட் இது. அப்படி ஏமாற்றி பிழைக்கிற இந்த ப்ராடக்ட்டு இனிமேல் அது திருப்பதி லட்டு இல்லடா, பீஃப் கோலா உருண்டை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான ஜென்மங்களை நாம் என்ன பட்டியலில் சேர்க்கறது அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்துக்குங்க, நாகஜோதி கடவுளின் சித்தத்தால் மாட்டு கொழுப்பு உள்ளது என சொல்லி கடந்து செல்லாமல் ஏன் கொந்தளிக்கிறீர்கள்? காரி உங்க மூஞ்சில துப்புறத்துக்கு தான் நாங்கள் கொந்தளிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த கணேசனை பார்த்துங்க, புரட்டாசி முதல் சனிக்கிழமை நான் லட்டு சாப்பிட மாட்டேன், சுத்த சைவம். யாரு இவன்? உன்னையெல்லாம் விரதம் இருக்கலன்னு யார அழுதா? நீ லட்டு தின்னா என்ன, லவடா தின்னா என்ன? லவடா திங்கிற நாய் நீ லட்டு தின்னா எங்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த ப்ராடக்டை பார்த்துங்க, ரமேஷ் தாண்டா நண்பன் அப்படிங்கிற இந்த ஐடி கொடுத்துருக்கிறத பாருங்க. கோமாதா கொழுப்புல செய்த திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்கள் தீயில் இறங்கி தங்களை சுத்தம் செய்து கொள்வார்களா? அதாவது இவனெல்லாம் யாராவது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இனிமேல் நாய் கடிச்சிருச்சு நம்ம நாயோட நாயா உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு முடிவெடுத்துருவோம் போல இருக்கு. இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை நம்ம கடந்து போயிடுவோம். இதெல்லாம் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் நெய் அனுப்பியிருக்கு. அந்த கம்பெனியோட அதிபர் ராஜசேகரன் அப்படிங்கிறவர் திமுகவுக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர். அதுக்காக அவர் திமுகவில் பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் நான் சொல்லலை. ஏன்னா அவர் திமுகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை. பெரும்பாலும் பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கானுங்க பார்த்தீங்களா, தொழில் அதிபர்கள், இவங்கெல்லாம் பெரிய கட்சியில் எந்த பொறுப்புலாம் இருக்க மாட்டாங்க. கட்சி ஆதரவோட சம்பாதிக்கக்கூடிய வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடிய மனிதர் தான் ராஜசேகர். இந்த ராஜசேகர் பழனி தண்டாயுதபாணி கோவில்ல அறங்காவல் குழு பொறுப்பாளராக இருந்திருக்கார். அறங்காவல் குழு உறுப்பினரா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நியமனம் செய்யப்பட்டிருக்கார், மறுக்க கூடாது. இது சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். ஒரு அறங்காவல் குழு உறுப்பினர் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டா ஆளும் கட்சியோட ஆட்களை தான் நியமனம் செய்வாங்க, ஆளுங்கட்சி ஆதரவாளர்களை தான் நியமனம் செய்வாங்க. அது அதிமுக ஆட்சியா இருந்தா அதிமுக ஆட்சியை சேர்ந்தவர்களை அவங்க ஆதரவாளர்களை நியமனம் செய்வாங்க. இவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நியமனம் செய்யப்பட்டவர் அப்படிங்கிறதாலேயே இவர் திமுக ஆதரவாளர் அப்படிங்கிறத நாம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆனால் இவர் பொறுப்புல எதுலையும் இல்லை. இவரோட உறவுக்காரர்கள் யார் யார் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே நமக்கு தகவல் வரும். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இவருக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்த விவரங்கள் இருக்குது. அதையும் குறித்து நான் உங்ககிட்ட அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவேன். இந்த ராஜசேகர் தான் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தோட உரிமையாளர். இவர் கடந்த மே மாதத்தில் டெண்டர் கொடுக்கப்பட்டு இவர் தான் நெய் சப்ளை அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. 15 டன் நெய் அப்படிங்கிறத அனுப்பிச்சிருக்காரு. ஒரு கிலோ எவ்வளவுக்கு? 319 ரூபாய்க்கு. 319 ரூபாய்க்கு நெய் கொடுக்குறான்னா அது ஒரிஜினல் நெய்யாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். 319 ரூபாய்க்கு கொடுக்கவே முடியாது. இதில் தாவர எண்ணெய்கள் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதல் கட்ட அறிக்கை. அடுத்தடுத்து நடந்த ஆய்வுகளில் இதில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக சியாமலா ராவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இவங்க நிறுவனத்தில் இப்போ ரைடு அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட், அதாவது மதம் சார்ந்த விவகாரத்தில் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள் தண்டிக்கப்படணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் ஏன் இப்போ பூதாகரமாகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியோட மகன் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஜெகன்மோகன் ரெட்டி யார் அப்படின்னா, அவன் ஒரு பிறப்பால் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியவன். அப்ப இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறின சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை ஆட்சி செஞ்சாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குமோ அப்படிங்கிற அச்சத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்கு. ஆனா திமுக இதை பத்தி என்னைக்குமே கவலைப்படாது. என்ன காரணம்? பச்சையா ஒரு பாதிரியார் திமுக ஆட்சி நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு பகிரங்கமா பேசணும். சிறுபான்மை மக்கள் பல இடங்கள்ல பேசுறாங்க, இஸ்லாமியர்களால் உருவான ஆட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, இவங்க இந்த சிறுபான்மை மக்களோட ஓட்டுக்காக என்ன செய்தாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய நபர் தான் ஜெகன்மோகன் ரெட்டி. அதே அடிப்படையில் இங்க ஸ்டாலினும் இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, இவனெல்லாம் சாகிற வரைக்கும் பிடிச்சி ஜெயிலில் போடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியாவிலேயே அதிக பக்தர்கள் வரக்கூடிய ஆலயம் அப்படின்னா திருப்பதி கோவில் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பக்தர்களோட நம்பிக்கை, அந்த பிரசாதத்தை அவங்க சாப்பிட்டாங்க.
இதுக்கு மேலே அதை வந்து நாங்கள் வந்து பீப் சாப்பிட்டதாக தான் கருதுவோம் அப்படின்னு இந்த மனநிலை இவனுங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பஸ்ஸில் இடிக்கும் போது இடித்தவங்க கூட அனுப்பிவிடக்கூடிய அதே மனநிலை கொண்ட எச்ச புத்திக்காரர்கள் தான் நான் மேற்சொன்ன பிச்சைக்காரர்கள் எல்லாருமே அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி ஒரு பக்கம் நம்ம இந்த லட்டு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும்போது, பிரியாணி அப்படிங்கிற ஒரு பெரிய கலாச்சாரத்தை நம்மகிட்ட பூத்தி நம்ம உணவின் மீது ஒரு மிகப்பெரிய படையெடுப்பே எடுத்திருக்கானுங்க. இன்னைக்கு இந்த பிரியாணியால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இளவயது மாரடைப்பு, மரணங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சில பிரியாணி கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, பிரியாணி எப்படி இந்த தேசத்துக்குள்ள நுழைஞ்சுது, இதோட ஒரு உணவு படையெடுப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.